இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் இணைச்சட்டம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் திருவசனம். கவனமாயிருங்கள், உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்து கொள்ளுங்கள். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித கான்ஸ்டன்டைனிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்று மார்ச் மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். சந்தோஷமாக இருங்கள், உடல் நலனை பார்த்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் இறை இயேசுவின் துணையோடு துவங்குங்கள். சரி, சில நேரம் தொடர்ந்து உடல் நலனிலும் பொருளாதாரத்திலும் தாக்குதலை, தடையை, நலிவை, முன்னேற்றமற்ற நிலையை சந்திக்கிறீர்கள் என்றால் நண்பர்களே, உடனே நீங்கள் சுதாரித்துக் கொள்ள வேண்டும். ஜப குறைபாட்டை உணர்ந்து கொள்ள வேண்டும். சற்றே மொபைலை, மற்ற காரியங்களை, தூக்கத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு ஜெபிக்க வேண்டும். குடும்பமாய் இணைந்து ஜெபிக்க வேண்டும். இன்று நான் இயேசுவின் பெயரால் சொல்லுகிறேன். இன்று கடன் பிரச்சனை இருக்கலாம், பற்றாக்குறை இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஜெபிக்க தொடங்கி விட்டீர்கள் என்றால் நிச்சயம் உங்கள் கைகளை கொடுக்கின்ற கைகளாக மாற்றுவார் இயேசு. உடல் நலக் குறைவை தனது தழும்புகளால் குணமாக்கி பூரண சுகம் தருவார். வீண் பண விரயம், மருந்து, ஹாஸ்பிட்டல் என்று செலவு ஆகாதபடி காத்துக்கொள்வார். ஆம் நண்பர்களே, அள்ளி அள்ளி தானம் செய்கிற குடும்பமாக உங்கள் குடும்பத்தையே மாற்றுவார். அதுவும் கடனாக அல்ல, இலவசமாக கொடுப்பீர்கள். என்ன சகோதரி, எங்களுக்கே பற்றாக்குறை, நினைத்து பார்த்தாலே சிரிப்பு வருகிறது என்று சொல்லுகிறீர்களா? இல்லை நண்பர்களே, இது ஆண்டவரின் வசனம். ஜபத்தின் வலிமையை நீங்கள் ஒருமுறை பார்த்து விட்டால் அதை கைவிடவே மாட்டீர்கள். தேவையில் இருக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் உங்கள் கைகள் கொடுக்கும்படி, அதுவும் இலவசமாக கொடுக்கும்படி உங்கள் ஜபங்கள் உங்களை ஒரு நாள் உயர்த்தும். அதனால் தான் தினமும் நான் தவறாமல் சொல்லுகிறேன், ஜெபியுங்கள், குடும்பமாக ஜெபியுங்கள். ஒரு வாரம் ஒரு வேளையாவது உபவாசம் எடுத்து குடும்பமாய் உபவாசித்து ஜெபியுங்கள். அந்த உபவாசத்தை முடிக்கும் போது அதற்காக ஒரு ஜபத்தை ஒப்புக்கொடுங்கள். உங்களுடைய ஜப குறித்தை ஒரு நோட்டில் எழுதி வைத்து அதன் மேல் கை வைத்து ஜெபியுங்கள். ஒவ்வொன்றாய் நிறைவேற நிறைவேற நன்றி கூறி ஜெபியுங்கள் நண்பர்களே. இதுதான் உங்கள் விசுவாசத்தின் எடுத்துக்காட்டு. ஆம், அதே போல ஜெபமாலையை விட்டு விடாதீர்கள். தாய்மறி நம்மை காக்கும் தாரகை. சிலுவை பாதை செய்து உங்கள் தேவைகளை முடிவில் ஒப்புக்கொடுங்கள். அப்போது இரக்கமே உருவான இயேசுவின் திரு ரத்தம், நமக்காக இறுதி சொட்டு வடை சிந்துப்பட்ட இறை ரத்தம் நம்மை காக்கும் நண்பர்களே. சரி, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? மோசே மக்களிடம் கூறுகிறார், ஆண்டவர் கொடுத்த நியமங்களையும் முறைமைகளையும் பின்பற்றி வாழுங்கள் என்பதாய். அப்படி செய்தால் நீங்கள் வாழ்வையும் ஆசிர்வாதத்தையும் பெறுவீர்கள் என்கிறார். ஆம், கடவுளின் சட்டத்தை பின்பற்றிய இஸ்ரவேல் மக்களை பார்த்த மற்றவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்த மக்கள் ஞானமும் அறிவும் கொண்டவர்கள் என்று சொன்னார்களாம். அதே போல நீங்களும் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையின்படி வாழ்ந்தீர்கள் என்றால் உங்கள் குடும்பத்தையும் பார்த்து இப்படித்தான் பெறச் சொல்வார்கள். ஆம் நண்பர்களே, இது உண்மை. மோசே ஒரு பெரிய உண்மையை நமக்கு சொல்லுகிறார். நாம் அழைக்கும் போது, அதாவது நாம் உருக்கமாய் ஜெபிக்கும் போது ஆண்டவர் இயேசு வேறு எங்கும் இல்லையாம், நமக்கு பக்கத்தில் இருக்கிறாராம். அவரை போல நெருக்கமாக இருக்கும் கடவுள் வேறு இல்லை என்கிறார். அது மட்டுமல்ல, கடவுள் இயேசு உங்கள் வாழ்வில் செய்த நன்மைகளை மறந்து விடாதீர்கள் என்கிறார். மறக்காமல்
நம் சிறுவயது முதல் இன்று வரை ஆண்டவர் இயேசு நமக்கு செய்த பல நன்மைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டுமாம். அவர்களுக்கு ஜெபிக்க சொல்லிக் கொடுக்க வேண்டும். இயேசுவின் அன்பை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும். நல்ல கிறிஸ்துவ பிள்ளைகளாக வளரச் செய்ய வேண்டும். அதில் நம் பங்கு பெரியது நண்பர்களே. அப்போது அடுத்த தலைமுறையும் நோய் நொடியின்றி ஆசிர்வாதமாய், செழிப்பாய், நல்லொழுக்கமாய், படிப்பில் வேளையில் சிறந்து விளங்குவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆம் நண்பர்களே, உமது அன்பை நான் புரிந்து கொண்டேன் இயேசுவே. அதே போல எங்கள் பிள்ளைகளுக்கும் அதை கற்றுத்தர கிருபை தாரும் என்று இன்றைய நாளில் கேளுங்கள், அவர் தருவார். ஆம் நண்பர்களே, இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது? விண்ணும் மண்ணும் மறைந்தாலும் என்ன நடக்காதாம், கடவுளின் சட்டத்தில், அதாவது விவிலியத்தில் உள்ள ஒரு எழுத்து கூட அழியாது என்கிறார். அது முழுமையாக நிறைவேறும். ஒரு முறை நீங்கள் உருக்கமாக ஜெபிக்கும் போது, குடும்பமாய் இணைந்து ஜெபமாலை ஒப்புக் கொடுக்கும் போது, ஜெபத்தில் ஆண்டவர் இயேசு வசனத்தின் மூலம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் வாக்கு கொடுத்து விட்டார் என்றால் அது நிச்சயம் நிறைவேறும். ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தினமும் அதை சொல்லி சொல்லி கிளைம் பண்ணி ஜெபிக்க வேண்டும். அதுதான் மிகவும் முக்கியம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, என்னை, என் பிள்ளைகளை காத்தருளும், என் நோயை நீக்குவேன், படிப்பில், வேளையில், பிசினஸில் முன்னேற்றம் தருவேன் என்று வாக்கு தந்தீரே. அதே போல எங்களுக்கு செய்தருளும். குழந்தை பாக்கியம், திருமண வரம், சொத்து பிரச்சனை நீங்க, வீடு, வாகனம், நிலம் வாங்க, பிரிந்த உறவுகள் இணைய, எல்லாவற்றிற்கும் வசனம் உண்டு நண்பர்களே. அதை தெரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், எழுதி வைத்து செபியுங்கள், மனதில் பதித்து, இயேசுவே, உமது வசனம் இப்படியாய் எழுதியிருக்கிறதே, அதை சொல்லி நான் ஜெபிக்கிறேனே. அபிரகாமுக்கு செய்தீரே, ஈசாக்குக்கு செய்தீரே, யாக்கோபுக்கு செய்தீரே, இஸ்ரவேலருக்கு செய்தீரே, அதன் பொருட்டு எனக்கும் செய்யும் என்று நீங்கள் கேட்கும்போது அது அப்படியே நிறைவேறும். இயேசு நிறைவேற்றி தருவார். மன்றாட்டு, அதில் மனிதமும் உண்மையும் இருந்தால் அது நிச்சயம் நிறைவேறும் நண்பர்களே. ஒரு எழுத்து, ஒரு புள்ளி கூட வசனத்தில் மாறாமல் அப்படியே நிறைவேறும் என்று சொல்லுகிறது இன்றைய நற்செய்தி. இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமோடு இணைந்து நானும் ஆண்டவரை போற்றுகிறேன். சீயோனே, உன் கடவுளை புகழ்வாயாக. சீயோனோடு இணைந்து நானும் என் குடும்பமும் என்று ஆண்டவர் இயேசுவை புகழ்கிறோம். அவர் உன் வாயில்களின் தாழ்பால்களை வழிப்படுத்துகின்றார். ஆம் இயேசுவே, என் வாயில்களின் தாழ்பால்களை நீர் வலுப்படுத்தும். அப்போதுதான் திருடன் யாரும் உள்ளே நுழையாதவாறு, சாத்தான் எந்த கேடும் கொண்டு வராத மாறு கதவுகள் ஸ்ட்ராங்காக இருக்கும். இயேசுவே, உன்னிடம் உள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றீர் என்று வசனம் கூறுகிறது. நீர் எனக்கு அன்பாய், கர்ப்பத்தின் கனியாய் என் பிள்ளைகளுக்காக தந்த வசனங்களை சொல்லி இப்போது ஜெபிக்கிறேன். உன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள், செழிப்பார்கள் என்று வாக்கு தந்தீரே. அதை நிறைவேற்றி தாரும் இயேசுவே. அவர் தம் கட்டளையை உலகில் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்லுகிறது என்று வசனம் சொல்லுகிறது. உமது வாக்கு விரைவாய் எங்கள் தலைமேல் ஆசிர்வாதமாய் வருவதாக இயேசுவே. அவர் வெண் கம்பளி போல் பனியை பொழியச் செய்கின்றார், சாம்பலை போல உரை பனியை தூவுகின்றார் என்று கூறியிருக்கிறது. எங்கள் வாழ்விலும் ஆசிர்வாதம் இதே போல வருவதாக. நோய் நீங்கி நல்ல பாதுகாப்புள்ள ஒழுக்கமுள்ள வாழ்வை நாங்களும் எங்கள் சந்ததியும் வாழ, யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரவேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவித்த நீர் எங்களுக்கும் அவ்வாறே செய்யும்படி ஜெபிக்கிறோம் இயேசுவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.